எல்லா பயணங்களுமே அவ்வளவு சுவாரஸ்யமானதல்ல. விடுமுறை முடிந்து வெளிநாடு செல்லும் ஒரு வெளிநாட்டவருக்கே தெரியும் பயணம் எவ்வளவு கடினமானது என்று. அந்த விமானம் வெறும் பயணிகளை மட்டுமல்ல, பலருடைய சோகங்களையும் பிரிவின் துக்கங்களையும் சில கண்ணீர் துளிகளையும் சுமந்தே பறக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயணியாக நான் பயணித்த போது எனக்குள் எழும்பிய சோகங்களையும் அடக்க முடியாத துன்பங்களையும் அமைதிப்படுத்திய ஒரு நண்பனை தான் இன்று நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அந்த நண்பன் வேற யாரும் இல்லைங்க, ஜேம்ஸ் ஆலன் எழுதிய அஸ் ஏ மேன் திங், மனதின் எண்ணங்கள் அப்படிங்கிற இந்த சின்ன புத்தகம் தான். விமான பயணம் முடிவதற்குள் இந்த புத்தக பயணம் முடிந்து விட்டது. ஏன்னா இது ரொம்ப சின்ன புத்தகம், ஒரு 85 பக்கங்களை உடைய சிறிய புத்தகம். நான் இப்போ தான் புத்தகங்கள் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது சின்ன புத்தகங்கள் இருந்தால் பரிந்துரை செய்யுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் பரிந்துரை செய்வேன். உண்மையிலே ரொம்ப சின்ன புத்தகம், ஆனால் இதில் இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய தாக்கங்களை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஜேம்ஸ் ஆலன் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு புக்கு அப்படின்னா அஸ் ஏ மேன் திங் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் படித்து முடித்து விட முடியும். ஏதோ ஒரு புத்தகம் படித்த ஒரு மகிழ்ச்சியும் கூடவே 1 மணி நேரத்தில் பல கருத்துக்களை அறிந்து கொண்ட மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே அந்த விமான பயணம் எனக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு பயணமாகவே அமைந்தது. சுய கட்டுப்பாடே பலம், அமைதியை சக்தி அப்படிங்கிற இந்த கோட்டு தான் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும்படியாக என்னை தூண்டினது. உண்மையிலே அந்த விமான பயணத்தை இது கொஞ்சம் எளிதாக்கிச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது எளிதாக்கிச்சு. என் மனதை அமைதிப்படுத்தினது உண்மைதான். இந்த புத்தகத்தில் ஜேம்ஸ் ஆலன் ஒரு 7 பகுதிகளை அவர் குறிப்பிடுறார். 7 முக்கியமான பகுதிகளை அவர் சொல்லி ஒன் பை ஒன்னாக அதை பற்றி அவர் விளக்கி இருக்கிறார். விதையிலிருந்து முளைக்கும் மரமானது எப்படி விதை இல்லாமல் இருக்க முடியாதோ அப்படியே மனிதனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குள் உறைந்து கிடக்கும் எண்ணம் என்னும் விதைகளால் உருவானது அப்படிங்கிறாரு. சூப்பராக இருக்குல்ல இதை கேட்கும்போது. மனிதன் உருவருவதும் உருவராததும் அவனுடைய எண்ணங்களால் மட்டுமே. அதாவது ஒரு எண்ணம் என்னும் ஆயுத கிடங்கில் இருந்து தன்னையே அழிக்க வல்ல ஆயுதங்களை ஒரு மனிதனால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறாரு. உண்மைதாங்க. நம்முடைய எண்ணங்களை நம்ம சரியாக கையாளலை அப்படின்னா அது நம்மளே அழிக்கும் ஆயுதமாக நம்ம உருவாக்கி விடவும் வாய்ப்பு இருக்குது. எண்ணங்களை எப்படியானுமோ நம்ம உருவாக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்களை செய்யவும் எண்ணத்தை உருவாக்கலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய செயல்களையும் இந்த எண்ணங்களால் நாம் உருவாக்கி விட முடியும். எண்ணங்களால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறாரு. சில எண்ணங்கள் நம்மளை உருவாக்கும், சில எண்ணங்கள் நம்மளை அழித்து விடும். தன் மனம் என்னும் தோட்டத்தில் முளைக்கின்ற தூய்மையற்ற எண்ணங்களை மாற்றி தூய்மையான எண்ணங்களை ஒருத்தன் விதைக்க முயற்சி செய்யும் போதுதான் அவனுடைய மனநிலை நல்ல மேம்பட்டு ஒரு மன அமைதியை அவனால் அடைய முடியும் அப்படிங்கிறார். மனிதனுடைய புறவாழ்வானது எப்போதுமே அவனுடைய உள்ளான எண்ணங்களோடு ஒத்து போகிறது அப்படிங்கிறார். கரெக்டு தாங்க. புறவாழ்வு அப்படிங்கிறது நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, புற சூழ்நிலைகள் தான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் அவனால் எந்த வெற்றியுமே அடைய முடியாதான். ஆனால் இதே நான் தான் உருவாக்கும் மகா சக்தி, நான் தான் என் எண்ணங்களை உருவாக்குறேன், என் சூழ்நிலைகளை உருவாக்குறேன் அப்படிங்கிற புரிதல் ஒருத்தனுக்கு வரும்போது அவன் மன அமைதி அடைகிறான், வெற்றியை நோக்கி நகர்கிறான். சுய கட்டுப்பாடையும் சுய தூய்மைப்படுத்தலையும் ஒருத்தன் தொடர்ச்சியாக செய்யும் போது அவன் மிகப்பெரிய உயரமான ஒரு மன அமைதியையும் வெற்றியையும் அடைவான் அப்படின்னு இவர் சொல்கிறார். உண்மைதாங்க. தொடர்ச்சியாக நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடும் ஒரு தூய்மைப்படுத்தலும் நடந்து கொண்டே இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்பது உறுதியான ஒரு விஷயம்தாங்க. சூழ்நிலை என்பது ஒருவனை உருவாக்குவதல்ல, சூழ்நிலை என்பது ஒருவனை நீ யார் என்பதை அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறது அப்படிங்கிறாரு. எவ்வளோ அருமையான ஒரு லைன் பார்த்தீங்களா? அதாவது சூழ்நிலை நம்மளை எப்போவுமே உருவாக்காதான், ஆனால் அந்த சூழ்நிலைகள் நம்ம யார், நம்ம கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நமக்கு காண்பித்து கொடுக்கறது தான் அந்த சூழ்நிலை அப்படிங்கிறாரு. ஆனால் அநேகமான மக்கள் தங்கள் சூழ்நிலைகளை மேம்படுத்த விரும்புகிறாங்களே தவிர தங்களை முன்னேற்றி கொள்ள அவங்க விரும்புறதில்லை அப்படிங்கிறாரு. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றணும், எப்படியாவது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்களே தவிர தனக்குள்ளே என்ன மாற்றம் வேணும், தன்னை மாற்றிக்கொள்ள எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஏழையான ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்கிறாங்க. ஒரு ஃபினான்சியலாக ஒரு பெரிய இடத்துக்கு போனோம், ஒரு செழிப்பான ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சிந்திக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மனசில் நான் செய்கிற வேலைக்கு ஏற்றபடி என்னுடைய முதலாளி எனக்கு சம்பளம் தரல,
அதனால நான் கொஞ்சம் நியாயமற்ற முறையில் நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறார். அந்த நினைப்பே வந்து தவறானது அப்படிங்கிறாரு. அப்படி ஒருத்தன் வந்து அப்படி நினைச்சாலே அவனுக்குள்ள தூய்மையற்ற எண்ணங்கள்லாம் இருக்குது. அவன் முன்னாடி இருந்த நிலையை விட இன்னும் கீழ்மையான நிலைக்கு தான் போகிறான் அப்படிங்கிற. நம்மளும் நிறைய நேரங்களில் இப்படி தாங்க, நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம். பட் அந்த வேலைக்கு ஏற்றபடி ஒரு சேலரி கிடைக்கலன்னா நம்ம உடனே வந்து நினைப்போம், நம்ம செய்கிற வேலைக்கு வந்து சரியான சம்பளம் கிடைக்கல, அதனால் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க்கை அவாய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம்ல. அதெல்லாம் நினச்சாலே நம்ம இன்னும் கீழ் நிலைக்கு தான் போவோம், நம்மளால் மேலே வர முடியாது. இன்னொரு அருமையான விஷயத்தை இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறாருங்க. சில விஷயங்களில் நேர்மையாக இருக்கிற ஒரு மனிதர் வந்து தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுறார். சில விஷயங்களில் நேர்மையற்றவராக இருக்கிற ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராகிட்டார். அப்போ அவங்கள பார்க்குற மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சில விஷயங்களில் நேர்மையாக இருக்கிற தனிமையில் கஷ்டப்படுற அந்த மனிதர் நல்லவராகவும், சில விஷயங்களில் நேர்மையற்றவராக இருந்து செல்வந்தரான அவர் வந்து தவறான வழியில் தான் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டார் அப்படின்னும் நினைப்போம்ல. பட் இவர் ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இல்லை, அந்த நேர்மையற்ற முறையில் செல்வத்தை சேர்த்ததா நினைக்கிற அவர்கிட்ட இல்லாத சில அருவருப்பான காரியங்கள், சில அருவருப்பான பழக்கங்கள் சில விஷயங்களில் நேர்மையாக இருக்கிற அந்த தனிமையில் கஷ்டப்படுறவர்கிட்ட இருக்கலாம். அப்படின்னும் சில விஷயங்களில் நேர்மையாக இருக்கிறார்ல, அவர்கிட்ட இல்லாத நல்ல குவாலிட்டிஸ் வந்து நேர்மையற்றவரை நம்ம நினைக்கிறேன் இல்லை செல்வந்தர், அவர்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தன் வந்து செல்வந்தராக இருக்கிறனால இவன் தவறான முறையில் தான் சம்பாரித்து வந்தான் அப்படிங்கிறதும் இல்லை, ஒரு ஆள் கஷ்டப்படுறதுனால இவர் வந்து நேர்மையானவர் அதனால தான் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதும் இல்லை. குவாலிட்டிஸ், இவர்கிட்ட ஒரு சில நல்ல பண்புகள் இருக்கலாம், இவர்கிட்ட வந்து இவரை அழிக்கக்கூடிய சில தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. துன்பம் என்பது எப்போதுமே ஒரு தூய்மையற்ற எண்ணத்தின் விளைவு அப்படிங்கிறார். நம்ம ஒரு தூய்மை இல்லாத ஒரு எண்ணம், ஒரு தவறான ஒரு எண்ணம், ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை நம்ம தொடர்ந்து சிந்திக்கும் போது அது ஒரு துன்பத்தை நமக்கு தருது. முணுமுணுப்பதையும் நிந்திப்பதையும் விட்டு விட்டு நம்மளுடைய வாழ்க்கையை, நமக்குள்ளே இருக்கிற நீதியை வந்து நம்ம மேம்படுத்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது. நம்ம ஏன் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம், நம்ம ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்குள்ளே தேடி நம்மளை முன்னேற்ற முயற்சி செய்யணும். உண்மையிலே சின்ன புத்தகம் தாங்க, ஆனால் இதில் இருக்கிற கருத்துக்கள் இருக்குல்ல, இது வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக பெரிய பெரிய கருத்துக்கள்ங்க. இது ஆழ்ந்து சிந்தித்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படியெல்லாம் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எல்லா காரியங்களும் இந்த சின்ன புத்தகத்தில் இருக்குங்க. மக்கள் வந்து தங்களுடைய எண்ணங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலவங்களுக்கு வந்து நமக்கே வந்து சில தவறான எண்ணங்கள் வரும்போது அது யாருக்கும் தெரியாமல் நம்ம வந்து மறைத்து வைப்போம்ல, எண்ணம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்போது அது ஒரு பழக்கமாக மாறி எப்படியாவது நம்ம அதை வெளிப்படுத்தி கொள்ளோம் அப்படிங்கிறாரு. இப்போ தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு எண்ணம் நமக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது நம்ம அதை சரி செய்யாமல் விட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது ஒரு பழக்கமாக மாறி அது வந்து ஒரு செயலாக வெளியே வந்துடும் அப்படிங்கிறார் அவர். அதே போல் தூய எண்ணங்கள், ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம வந்து தொடர்ந்து பழகும்போது அது நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடையும் ஒரு அளவில்லாத மன அமைதியை நமக்குள்ள தரும் அப்படிங்கிறாரு. நேர்மையற்ற தூய்மையற்ற எண்ணங்களால் உடல் வந்து சீக்கிரமாகவே நோய்வாய்ப்படுகிறது அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த தூய்மையற்ற எண்ணங்களும் நேர்மையற்ற சிந்தனைகளும் உடல் வழியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வதனால இந்த உடல் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் ஆலன் வந்து சொல்கிறாங்க. சூரிய ஒளி ஒரு வீட்டுக்குள் ஊடுருவாமல் இருந்தால் எப்படி அந்த வீடு ஒரு இருளாக இருக்குமோ, அதே போல தான் நம்முடைய மனதும் நல்ல எண்ணங்களை நமக்குள்ள அனுமதித்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து ஒளி உள்ளதாக மாறும், ஒரு அமைதி உள்ளதாக மாறும் அப்படின்னு ஜேம்ஸ் ஆலன் வந்து சொல்கிறாங்க. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உயர்ந்தவற்றை குறித்து கனவு காணுங்கள், அதை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறாரு. உயர்வாக சிந்திங்க, உயர்வானதை வந்து நோக்கி நீங்கள் பயணிங்க, உயர்வான கனவுகளை உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அப்போ வந்து உயர்வான வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறார். வலிமை உள்ள அமைதியான ஒருவரை தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் ஆலன் இந்த புத்தகத்தில் சொல்லி முடிக்கிறார். இந்த புத்தகம் வந்து ரொம்ப சின்ன புத்தகம், நீங்கள் எளிதாக வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவு தான் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கும். ஸோ படிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.